உலகளாவிய புவிசார் அரசியலிலும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பத்திலும் வியக்கத்தக்க மாபெரும் மாற்றங்கள் அரங்கேறி வரும் வேளையில் இந்தியாவும் தென்கொரியாவும் இணைந்து எடுத்துள்ள ஒரு புதிய ராணுவ கூட்டுறவு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்றைய நவீன போர்க்களங்களில் ஆளில்லா விமானங்கள், அதிவேக ஏவுகணைகள் மற்றும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தாக்கும் வான்வழி அச்சுறுத்தல்கள் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாரம்பரிய ஆயுத முறைகளில் இருந்து விலகி லேசர் ஆயுதங்கள் மற்றும் நகரும் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை கூட்டாக உருவாக்க இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக கைகோர்த்துள்ளன. இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தென்கொரியாவிற்கு மேற்கொண்ட முக்கிய இருதரப்பு பயணத்தின் போது இதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வர்த்தகம் மற்றும் வணிகத்துறைகளில் இரு நாடுகளும் ஏற்கனவே பெற்றுள்ள பிரம்மாண்டமான வெற்றியை இப்போது ராணுவ தொழில்நுட்பத்திலும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த கூட்டணியின் மிக முக்கிய அம்சமாக இந்தியாவின் முன்னணி பாதுகாப்பு தளவாட தயாரிப்பு நிறுவனமான L&T மற்றும் தென்கொரியாவின் புகழ்பெற்ற ஹன்வாகோ லிமிடெட் நிறுவனம் ஆகியவை இணைந்து எதிர்கால லேசர் ஆயுதங்களையும் தானாகவே இயங்கும் நகரும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உருவாக்க உடன்படிக்கை செய்துள்ளன. ஏற்கனவே இந்திய ராணுவத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற K9 வஜ்ரா பீரங்கி தயாரிப்பில் வெற்றிகரமாக செயல்பட்ட இந்த இரண்டு நிறுவனங்களும் தற்போது லேசர் ஆயுத தயாரிப்பில் இறங்கி இருப்பது இந்த கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது. இந்த கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்படவுள்ள லேசர் ஆயுதங்கள் ஒளியின் வேகத்தில் பாய்ந்து சென்று எதிரிகளின் இலக்குகளை நொடி பொழுதில் சாம்பலாக்கும் வல்லமை கொண்டவை. பாரம்பரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஒப்பிடும்போது லேசர் ஆயுதங்களை இயக்குவதற்கான செலவு மிக மிக குறைவு என்பதோடு இதற்கு வெடிமருந்துகள் தீர்ந்து போகும் என்ற கவலையும் இல்லை. மின்சார ஆற்றலை மட்டுமே மூலதனமாக கொண்டு இயங்கும் இந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன்ஸ் தொழில்நுட்பம் எல்லைகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எதிரி நாட்டு ட்ரோன் கூட்டங்களை மொத்தமாக முடக்கும் திறன் வாய்ந்தது. இந்தியா, தென்கொரியா ஆகிய இரு நாடுகளும் வெறும் தற்காப்புக்காக மட்டுமல்லாமல் இந்த அடுத்த தலைமுறை நவீன ஆயுதங்களை உலக நாடுகளுக்கு கூட்டு ஏற்றுமதி செய்யவும் திட்டமிட்டுள்ளன. இதன் மூலம் உலகளாவிய பாதுகாப்பு தளவாட சந்தையில் ஆசியா ஒரு புதிய வல்லரசாக உருவெடுத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது.